இன்னைக்கு இந்தியா விஞ்ஞானத்துல மிகப்பெரிய அளவுல இருந்தாலும் கூட ஜவுளி தொழில், நெசவு தொழில் தான் மிகப்பெரிய விஞ்ஞானம். அதை வச்சுதான் நம்ம நாட்டுல மிகப்பெரிய பொருளாதாரம், வேலை வாய்ப்பை நம்ம உருவாக்க முடியும். அதை விடுத்து நாம் எது செய்தாலும் அது ஒரு ஆடம்பரத்துக்கும் வாழ்க்கை முறைக்குத்தான் சரியாகுமே தவிர, உண்ண உணவும் உடுக்க உடையும் இதுதான் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு அத்தியாவசியம். கோவை ராமநாதபுரத்தில் செயல்படும் சில்க் வில்லேஜ் கைத்தறி பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் சார்பில் 10 நாள் சிறப்பு கைத்தறி பயிற்சி வகுப்பு இன்று முன்னேற்பாடுகளுடன் தொடங்கப்பட்டது. இந்த பயிற்சியின் மூலம் வீட்டிலிருந்தே மாதம் 20,000 முதல் 2 லட்சம் வரை வருமானம் பெற ட்ரைனிஸ்க்கு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. பயிற்சி தொடக்க விழாவில் தேசிய நெசவாளர்கள் பயிற்சி தலைவர் காரப்பன், சில்க் வில்லேஜ் நிறுவனர் மற்றும் சிஇஓ முருகேசன், பேஷன் ஆர்ட் நிறுவன தலைவர் சுகுணா சண்முகம் மற்றும் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் தேன்மொழி ஆகியோர் கலந்து கொண்டு பயிற்சியை தொடங்கி வைத்தனர். பயிற்சியின் சிறப்பம்சமாக பாரம்பரிய கைத்தறி நெசவின் நேரடி அனுபவங்கள் மாணவர்களுடன் பகிரப்பட்டன. தேசிய விருது பெற்ற கைத்தறி டிசைனர் தர்மராஜ் தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு டிஜிட்டல் வடிவில் நவீன கைத்தறி டிசைன்கள் உருவாக்கும் முறைகளை விளக்கினார். திரளான மாணவர்கள் கலந்து கொண்ட இந்த நிகழ்வில் கைத்தறி நெசவின் ஆழமான புரிதல் மற்றும் பாரம்பரிய கலை கற்றலின் ஆனந்த அனுபவம் அவர்கள் பெற்றதாக தெரிவித்தனர். சில்க் வில்லேஜ் நிறுவனம் வழியாக கைத்தறி துறையில் புதிய தொழில் வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான பெரும் வாய்ப்பு ட்ரைனிஸ்க்கு அளிக்கப்பட்டுள்ளது. வணக்கம், நான் காரப்பன் சிறுமுகை, தேசிய கைத்தறி பயிற்சியாளர், அவினாசிலிங்கம் பல்கலைக்கழகத்துல பேராசிரியராக நியமிக்கப்பட்டிருக்கேன். அது மாத்திரம் இல்லை, இந்த நாட்டில் பேச வேண்டிய ஒரு துறையை நம்ம பேசாமையே அதை முடிச்சுட்டோங்கிறது என்னுடைய ஆதங்கம். இன்னைக்கு இந்தியா விஞ்ஞானத்துல மிகப்பெரிய அளவுல இருந்தாலும் கூட ஜவுளி தொழில், நெசவு தொழில் தான் மிகப்பெரிய விஞ்ஞானம். அதை வச்சுதான் நம்ம நாட்டுல மிகப்பெரிய பொருளாதாரம், வேலை வாய்ப்பை நம்ம உருவாக்க முடியும். அதை விடுத்து நாம் எது செய்தாலும் அது ஒரு ஆடம்பரத்துக்கும் வாழ்க்கை முறைக்குத்தான் சரியாகுமே தவிர, உண்ண உணவும் உடுக்க உடையும் இதுதான் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு அத்தியாவசியம். 3 மணி நேரம் சாப்பிடாமல் இருக்கலாம், ஆனா ஒரு நொடி கூட ஆடை இல்லாமல் இந்த நாட்டில் வாழ முடியாது. அப்பேற்பட்ட ஒரு துறை இந்த நாட்டினுடைய மக்கள் தொகையில 70% பேர் ஜவுளித்துறையில இருக்கிறாங்கிறதுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியே சொல்றேன், சேலம் டு கோயம்புத்தூர் அதிக தொழிலதிபர் இருக்கிறது எந்த துறையிலன்னு கேட்டீங்கன்னா அத்தனை பேரும் சொல்றாங்க டெக்ஸ்டைல்ஸ் துறை, ஜவுளித்துறை, கைத்தறித்துறை, விசைத்தறித்துறை. ஆனா இத்தனை துறையில இத்தனை தொழிலதிபர்கள் இருந்தாலும் கூட அதை சார்ந்த விவாதம் பண்றதுக்கு, அது விரிவாதம் பண்ணி பேசி அந்த மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நம்ம நாட்டுல ஊடகங்கள், பத்திரிகைகள் முன்னெடுத்து செல்வதில்லை என்பது என்னுடைய ஆதங்கம். அதே மாதிரி இன்னைக்கு வீடு தேடி சம்பளம் வரும் ஒரே துறை கைத்தறித்துறை. உங்களுக்கு தெரியுமோ தெரியாத தெரியல, பொள்ளாச்சி நாரணாபுரத்துல இருந்து சத்தியமங்கலம் வரைக்கும் இன்னைக்கு பல லட்சம் தறி இருக்கு. நீங்க அரசாங்கத்துக்கிட்ட கேட்டா 2 லட்சம் தறிங்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா, தமிழ்நாட்டுல சேலை வைக்கிற கடை மாத்திரம் 2 லட்சத்துக்கு மேல இருக்கு. அது அர்த்தம். இன்னைக்கு ஒவ்வொரு கடையும் ஒவ்வொரு தொழிற்சாலை மாதிரி. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா நம்ம நாட்டுல இருக்கிற ஆர்எம்கேவி, போத்தீஸ், சென்னை சில்க்ஸ் இவங்கெல்லாம் வந்து லட்சக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க. நேரடியாகவும் மறைமுகமாகவும் கொடுத்து காலாகாலமா மிகப்பெரிய அளவுல தொழில் பண்றாங்க. ஆனா அவங்கெல்லாம் வந்து அந்த தொழிலாளியை உருவாக்குறதுக்கு, அந்த தொழிலில் உள்ளவங்களுக்கு வருமானத்தை ஈட்டி கொடுக்கிற அளவுக்கு அந்த விழிப்புணர்வு கொடுக்கறது இல்லை. இது மிகப்பெரிய ஒரு தவறு. ஒரு ஈஸியான தொழிலை ஈஸியா தொலைக்கிறதுக்கு நாங்க தயாராயிட்டோம், காரணமாயிட்டோம். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா, ஒரு கிலோ அரிசியை எடுத்து நீங்க சமைச்சீங்கன்னா ரெஸ்டாரண்ட் சாப்பிட்டா 4 பேர் சாப்பிடலாம். 150 ரூபா போட்ட கூட 600 ரூபாய் ஆச்சு. ஆனா அந்த விவசாயிக்கு கிடைச்சது என்ன? 50 ரூபா தான், 50-60 ரூபா தான். ஆனா அதை வாங்கி விற்கிறது கிடைச்சது என்ன? 600 ரூபா. அதே மாதிரிதான் கைத்தறி நெசவாளிக்கு காலையிலிருந்து மாலை வரை கணவன் மனைவி 2 பேர் சேர்ந்து நெசவு பண்ணாலும் கிடைக்கிறத 1000-500. அதை வாங்கி விற்கிறவங்களுக்கு 5000-10,000. இன்னும் சொல்ல போனா அளவிட முடியாத அளவுக்கு இந்த நாட்டுல ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நம்ம பார்வை எல்லாம் இப்ப எப்படி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு நெகட்டிவான பார்வை இருக்கு. ஒரு இளைஞன்கிட்ட போய் உன்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கு தம்பின்னு கேட்டா சொல்ல தெரியல. அதே இளைஞன் திரும்பி என்கிட்ட கேள்றா தம்பின்னு சொன்னா
கேட்டா நான் சொல்லிடுவேன். நான் நெய்யிற இடம் தூசி, விக்கிற இடம் ஏசி. நான் ஏழையா இருக்கலாம். ஆனா வாங்குறவங்க பூரா பணக்காரர். அதனால எனக்கு கவலை இல்லைன்னு நான் சொல்லுவேன். இந்த மாதிரி இந்த துறை மிகப்பெரிய வளர்ச்சியில் இருக்குது. இந்த வில்லேஜ் கூட முருகேசன் சார் ஆரம்பிச்சிருக்கிறது இதுதான் ஆரம்பம். எதிர்காலத்துல இளைஞர்கள் நீங்க தொழில் வரலனாலும் கூட பிசினஸ் லைன்ல, அதாவது வியாபார உத்தியில நீங்க வந்தீங்கன்னா கொட்டி கிடக்குது இந்த வேலை வாய்ப்பு. பட்டாகட்டும், காட்டன் ஆகட்டும், இந்த மாதிரி எத்தனையோ ஐட்டங்கள் நம்ம இந்தியாவில் இருக்கு. இன்னைக்கு தேவை இருக்கு. அதை எப்படி பயன்படுத்துறதுங்கிறதுக்கு உண்டான செயல் விளக்கம் இல்லாதனால வெளிநாடுகளுக்கு போய் நம்ம குழந்தைகள் எல்லாம் படிக்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, ரைட்டு. ஆனா என்னை மாதிரி ஆயிட்டா என்ன பண்ண போறாங்க? இது ஒரு பயம் இருக்கு. யோசிக்கணும், சிந்திக்கணும் இளைஞர்கள் நீங்க தான். இன்னைக்கு இங்க என்ன நிகழ்ச்சி? இன்னைக்கு சில்க் வில்லேஜில் ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி. அது இல்லாம நம்ம பேராசிரியர் மணியண்ணன் விரிவா பேசுவாரு. அந்த இளைஞர்களுக்கு என் வேலைவாய்ப்பு எப்படி உருவாக்குறதுங்கிறத பத்தின நிகழ்ச்சி நிறைய பண்ணிட்டு இருக்கோம். இது ஆரம்பம் தான். இனிமேல் தொடர்ந்து செய்வோம். என்னென்ன டீச் பண்ண போறீங்க? இன்னைக்கு என்ன டீச் பண்ண போறோங்கிறது, ஒரு நெசவு தொழில டிசைன் கொடுக்கறது எப்படி, தேசிய டிசைன் பயிற்சியாளர் அவரும் வந்திருக்காரு. அதே மாதிரி சேலையை உருவாக்குறது எப்படி, நெசவு பண்றது எப்படி, இந்த மாதிரி பல வேலைகள் இருக்கு. ஆயிரக்கணக்கான வேலை இருக்கு. ஒரு வேலை 2 வேலை கிடையாது நெசவு தொழில்ல. எல்லாமே பணம் கைக்கிற தொழில் தான். யாரும் நினைக்கிற மாதிரி வசதி இல்லை, பணம் இல்லைன்னு சொல்லி இப்படி யாரும் கையேந்துறது இல்லை. அதனால எல்லாமே கொடுக்குற பயிற்சிகள் பூராம ஒவ்வொரு இளைஞர்களும், மாணவிகளும் பயிற்சி எடுக்கணும். அது கண்டிப்பா மாணவிகளுக்கு ரொம்ப தேவை. ஒண்ணு இல்லை, 2 டெய்லர் மிஷின் வச்சுட்டா போதும். துணி 400 ரூபாய் தான். அது போடுற டிசைன் 5000 ரூபாய். யோசிச்சு பாருங்க, இந்த நாட்டுல எந்த துறையில் இந்த மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்குது? ஆடம்பரமான வாழ்க்கைக்கு ஆடை தான் முக்கியங்கிறத எடுத்து சொல்றதுக்காகவே இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லாம் பண்ணணும் எதிர்காலத்துல.